ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட நியூ பார்லிமெண்ட்டோட நேம் வந்து சன்சத் பவன். சன்சத் பவன். ஓல்டு பார்லிமெண்ட்டோட நேம் சம்லிதான் பவன். சம்லிதான் பவன். இப்போது பார்லிமெண்ட் அப்படின்னா அதில் 3 இருக்கும்: மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர். மக்களவை அப்படின்னா லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர்னா பிரசிடெண்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இப்போது மக்களவை அப்படின்றதுல எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 543 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மாநிலங்களவையில் 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் எப்படின்னு பார்த்தோன்னா 25 ஏஜ் மினிமம் இருக்கணும். அவங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மாநிலங்களவையில் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். இப்போது 2024 நடந்தது 18வது லோக்சபா எலெக்ஷன். ஆர்டிகல் 331 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆங்கிலோ இண்டியன்ஸோட நாமினேஷனை பற்றி சொல்லும். ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும்ல 1950. அப்போலேருந்து 10 வருஷத்துக்கு அவங்க வந்து இந்தியர்களை வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் ஆங்கிலோ இண்டியன்ஸை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 104வது சட்டத்திருத்தத்தின்படி அதை வந்து நீக்கிட்டாங்க. எப்போனா 2020 ஆங்கிலோ இண்டியன்ஸ் இனி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. 106வது அமெண்ட்மெண்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா விமன்ஸ் ரிசர்வேஷனை பற்றி சொல்லுது. இப்போ வரைக்கும் இருக்கிறதுல லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதுதான். லோக்சபாவில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற மெம்பர்ஸ் 39, பாண்டிச்சேரியிலேருந்து 1. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்க எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா மறைமுகமாக இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தேர்ந்தெடுப்போம். மொத்தம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் 245 நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ 245ல் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடியது 233 பேர். நியமனம் 12. ஸ்டேட்லேருந்து 225 பேர் போவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து டெல்லியிலேருந்து 3 பேரும், பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தரும், ஜம்மு காஷ்மீர்லேருந்து 4 பேர் போவாங்க. இப்போ ஸ்டேட்லேருந்து 225 பேருங்கும்போது தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர் 233. இதில் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா 225 பேர் போகிறாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் போகிறாங்க. யூனியன் டெரிட்டரியிலேருந்து மொத்தம் 8 பேர் போகிறாங்க. யூனியன் டெரிட்டரியிலேருந்து டெல்லியிலேருந்து 3 பேர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தங்க, ஜம்மு காஷ்மீர்லேருந்து 4 பேர் போகிறாங்க. தேங்க்யூ.